Hi guys. நமக்கு அன்னைக்கு டாப் வந்திருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு, டாடா மோட்டார்ஸ் வந்திருக்கு, ஸோ பஜாஜ் ஆட்டோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிண்டால்கோ, HDFC லைஃப், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 1249. இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி எதுவும் இல்லை, பட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து 1262. ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த 1298 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ என்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவரை நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போதைக்கு இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு வெயிட் பண்ணுவோம். வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணலாம் தாராளமா. நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். நம்ம வந்து நியூ என்ட்ரிஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். பஜாஜ் ஆட்டோ, ஸோ பஜாஜ் ஆட்டோவை பொறுத்தளவுக்கு நமக்கு அவாய்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு யாரும் நியூ என்ட்ரிஸ் எடுக்க வேண்டாம். ஸோ இமீடியட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8282 அப்படின்ற ப்ரைஸ் ஆனால் நம்ம இமீடியட் டார்கெட்டாக வைக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு சஜஷன் கிடையாது. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் சேல்ல இருந்திருக்கு. ஸோ வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக பையிங் வால்யூமே வந்திருக்கு. அன்னைக்கு லாஸ்ட் டே ஃப்ரைடே பார்த்தோம். இப்போதைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 8282 தான். நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். இந்த டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹோல்ட் பண்றவங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா வேணும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம், பட் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அகைன் இது வந்து அதோட ப்ரீவியஸ் லெவல்ஸ் வந்து அட்டைன் பண்ண போயிட்டு இருக்கு. இந்த 288 அப்படின்றதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்க போது. நம்ம தாராளமா இந்த 288 அப்படின்ற பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் கூட எடுத்து இந்த ஒரு லெவலை டார்கெட்டா வைக்கலாம் தாராளமா. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேல இருக்கு, பட் இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இல்ல மூவிங் ஆவரேஜஸ் இருந்து. மூவிங் ஆவரேஜ் சைட் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல, பட் கேண்டில் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் டைப் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சின்னதா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கூட நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்ன்றவங்க இந்த 288 அப்படின்ற பிரைஸை டார்கெட்டா வச்சுட்டு ஹோல்டு பண்ணுங்க. வச்சிருக்கவங்க தாராளமா ஹோல்டு பண்ணலாம். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கு நான் செப்பரேட்டா வீடியோ போட்டிருப்பேன் அனாலிசிஸ் பண்ணி. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ரெண்டு ஸ்டாக்குமே நான் வந்து செப்பரேட்டா வீடியோ போட்டிருந்தேன். அதோட நெக்ஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீக்கோட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிருச்சுக்கா. ஸோ நமக்கு ஒரு சூப்பரான டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கு ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அனாலிசிஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ நமக்கு அப்கமிங் டேஸ்ல செகண்ட் டார்கெட் ப்ரைஸ் ஆன இந்த 713 அப்படின்ற ப்ரைஸை நம்ம தாராளமா என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹோல்டு பண்ணுங்க. பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து இந்த இடத்துல பண்ணிருக்கணும். வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா பையிங் சைட்ல நமக்கு கண்டினியூஸா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் கைஸை நம்ம வந்து கண்டினியூஸா டார்கெட்ல செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மூவிங் ஆவரேஜஸ் பொறுத்த அளவுக்குமே நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் கூட எடுக்கலாம். நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து 713. நெக்ஸ்ட் நம்ம எந்த ஸ்டாக் பார்க்கலாம்? டாடா கன்சூமர் பார்ப்போம். டாடா கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் இந்த 1066 அப்படின்ற பிரைஸை தாண்டி கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஒரு லெவல் தாண்டி நமக்கு செப்பரேட்டா கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த இந்த 1233 அப்படின்ற பிரைஸை வந்து டார்கெட்டா செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கன்ஃபர்மேஷன் பதிலாக ஒரு ஹியூஜ் செல்லிங் சைட்ல வந்து பிரைஸ் வந்து டிராப் ஆகிருக்கு. நம்ம எப்பவுமே கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சடன் டிராப்ல வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான். நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இல்லாம என்ட்ரி ஆகாம இன்னைக்கு விட்டது நமக்கு இன்னைக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பிரைஸ் டிராப்ல இருந்து நம்ம வந்து தப்பிச்சிருக்கோம். அதனால என்னைக்குமே கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்றது நல்லது. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும். இப்போதைக்கு நோ என்ட்ரி. ஐஆர்எஃப்சி பொறுத்தளவுக்கு ரீசெண்ட் டேஸ்ல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் டைப்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூஸா கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இருந்தாலும் நமக்கு இன்னும் என்ன ஆகல அப்படின்னா ஒரு சேஃப் சைட்ல வந்து பிரைஸ் இன்னும் மூவ் ஆகல. ஸோ நம்ம அது வர என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் கிராஸ் பண்ணட்டும். இந்த 133 அப்படின்ற பிரைஸை தாண்டி நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கட்டும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வர இந்த ஸ்டாக் வந்து நம்ம அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. நியூ என்ட்ரிஸும் எடுக்க வேண்டாம். இந்த ஸ்டாக்ல வெயிட் பண்ணுங்க. வச்சிருக்கவங்க தாராளமா ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி இவ்வளவு தூரம் வச்சிருந்தவங்க இன்னுமே ஹோல்டு பண்ணலாம். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதாங்க. பெருசா இன்னைக்கு எந்த மூமெண்ட்டும் இல்ல. நம்ம டார்கெட் வைக்கிற மாதிரி அவ்வளவு எந்த ஸ்டாக்கும் இல்ல. நம்ம வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம்.